Hi friends, welcome to Wine and Shine. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்தியன் பாலிட்டி இந்திய அரசு அமைப்புல இருந்து இம்பார்ட்டன்ட் கமிட்டிஸ் 1947 ல இருந்து இப்போ வரைக்கும் என்னென்ன கமிட்டிலாம் போட்டிருக்காங்க, எதுக்காக போட்டாங்க, அதை பத்தி தான் ஒரு ஓவர்வியூவா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி அதை பேஸ் பண்ணி சில கொஸ்டின் நம்ம பார்த்துடலாம். அதுக்கப்புறமா டீடைலா பார்க்கலாம். ஓகேங்களா? சரி வாங்க கொஸ்டினுக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், which committee said about one language one state don't need? ஒரு மாநிலத்துக்கு ஒரு மொழி வேண்டாம் என்று கூறிய குழு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஜேவிபி கமிட்டி, ஃபசல் அலி கமிட்டி, காந்தி கமிட்டி, பட்டாபி சீதாராமையா கமிட்டி. கமிட்டி தான் குழுன்னு சொல்லுவாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க, ஆன்சர் பின்னாடி பார்க்கலாம். செகண்ட் ஒன் பார்க்கலாமா? செகண்ட் கொஸ்டின், which is correct about fundamental duties? அடிப்படை கடமை பற்றி எது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்னடா கமிட்டி பத்தி சொல்லிட்டு ஃபண்டமெண்டல் டியூட்டிலாம் வருது அப்படின்னு பாக்குறீங்களா? ஸோ எல்லாமே கலந்துதான் இருக்கு, வாங்க என்னென்ன பார்க்கலாம். ஸோ பார்த்தோம் அப்படின்னா கேம் இன் ஆர்டிகல் 51 சரத்து 51 அடிப்படை கடமை குறிக்கும். ஸ்வரன் சிங் கமிட்டி டீல்ஸ் வித் பார்ட் 4A. ஸ்வரன் சிங் குழு பகுதி 4A குறிக்கிறது. 42nd அமெண்ட்மெண்ட் 1976 ஆல்சோ டீல்ஸ் வித் FD. FDனா ஃபண்டமெண்டல் டியூட்டி. 42வது அரசியல் திருத்தம் 1976 அடிப்படை கடமை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்கேன். ஸோ ஆப்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 1 and 3 ஒன்லி, 1 and 2 ஒன்லி, ஆல் தி அபவுட் 2 and 3 ஒன்லி. ஸோ ஆப்ஷன்ஸ் பாத்துக்கோங்க. ஸோ என்ன ஆன்சர் அப்படியே பின்னாடி நம்ம பார்க்கலாம். சரி, தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? தேர்ட் ஒன், which committees related to central state relation? மத்திய மாநில உறவுகள் குறித்து பேசும் குழுக்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா தார் கமிட்டி, ராஜ்மன்னார் கமிட்டி, ஆனந்த்பூர் ஷாக் கமிட்டி, இல்ல அப்படி பேர் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு தீர்மானம் அப்படின்ட்டு ஆனந்த்பூர் ஷாக் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். சர்க்கரியா கமிஷன். ஸோ ஆப்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆல் தி அபவ், நன் ஆஃப் தி அபவ், 1, 3, 4, 2 and 3 ஒன்லி. ஸோ ஆன்சர் பார்க்கலாமா? சரி, பின்னாடி பார்க்கலாம். ஃபோர்த் கொஸ்டின் பார்க்கலாமா? ஃபோர்த் ஒன், கமிட்டிஸ் ரிலேட் வித் பஞ்சாயத் ராஜ். பஞ்சாயத் ராஜ் சம்பந்தப்பட்ட கமிட்டி என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பல்வந்த் ராய் கமிட்டி, சர்க்காரியா கமிட்டி, LM சிங்கி, அசோக் மேத்தா, GVK ராவ் கமிட்டி. ஸோ இதுக்கான ஆப்ஷன்ஸ் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஆல் தி அபவ், 2, 3, 4, 5, 3, 4, 5, நன் ஆஃப் தி அபவ். ஓகேங்களா? ஸோ சரி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ்பிளேஷன் பார்த்துலாம், அதுக்கப்புறமா என்ன ஆன்சர் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? சரி வாங்க கிளாஸ்க்குள்ள வர போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது தார் கமிஷன். ஸோ இந்தியா எப்போ இண்டிபெண்டன்ஸ் வாங்கினாங்க? ஆகஸ்ட் 15, 1947 இந்தியா இண்டிபெண்டன்ஸ் வாங்கிட்டாங்க, சுதந்திரம் வாங்கியாச்சு. ஓகேவா? ஸோ இந்தியா சுதந்திரம் வாங்கும்போது எப்படி இருந்தாங்க அப்படின்னா மாகாணங்கள், ப்ராவின்சஸ் தான் இருந்திருப்பாங்க. அதாவது மைசூர் ப்ராவின்சஸ், மெட்ராஸ் ப்ராவின்சஸ். ஸோ மெட்ராஸ் எடுத்தோம் அப்படின்னா கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா எல்லாமே கலந்துதான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணாங்க அப்படின்னா பெருசா இருக்கிறதுனால அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண முடியல, நிறுவனம் பண்ண முடியல அப்படின்னு சொல்லும் போது நம்ம பிரிச்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா நம்ம நாட்டில் நிறைய மொழி இருக்கு, ஸோ மொழி வரைய பிரிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. அதனால ஜூன் 1948 தார் கமிஷன், தார் அவர் தலைமையில ஒரு கமிஷன் ஆரம்பிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா லிங்குஸ்டிக் பேசிஸ், லிங்குஸ்டிக்னா மொழி வாரியாக நம்ம இந்தியாவை பிரிக்கணும், போயிட்டு அனலைஸ் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்தியா ஃபுல்லா டூர் போங்க அப்படின்னு சொல்றாங்க. டூர் போன இடத்துல இவங்க எல்லாருக்கும் தர்ம அடி தான் வாங்கினாங்க சொல்லலாம். ஏன் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் இதான் சவுத் இந்தியா வச்சுப்போம். ஓகேங்களா? ஸோ இது ஃபுல்லாவே மெட்ராஸ், இங்க கேரளா இருக்கு, இங்க ஆந்திரா இருக்கு, இங்க தமிழ்நாடு இருக்கு வச்சுப்போம். அப்போ இங்க மலையாளம் பேசுவாங்க, இங்க தமிழ் பேசுவாங்க, இங்க தெலுங்கு பேசுவாங்க. ஆனா இங்க என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா இங்க தமிழ் பேசுறவங்க மிக்ஸ் ஆகிருப்பாங்க, இங்கேயே தமிழ் பேசுறவங்க மிக்ஸ் ஆகிருப்பாங்க, இங்க மலையாளம் பேசுறவங்க மிக்ஸ் ஆகிருப்பாங்க. இப்ப என்ன ஆகும் அப்படின்னா இங்க மலையாளம் பேசுறவங்க இங்கே வீடு கட்டி வச்சிருப்பாங்களா, அதே மாதிரி இங்க தமிழ் பேசுறவங்க இங்க வீடு கட்டி வச்சிருப்பாங்க. இவங்க போயிட்டு நாங்க மலையாளம் பேச தனியா பிரிக்க போறோம், தெலுங்கு தனியா பிரிக்க போறோம், தமிழ் தனியா பிரிக்க போறோம் அப்படின்னு சொல்லும் போது நாங்க போயிட்டு இங்க வீடு கட்டி வச்சிருக்கோம், நீங்க பிரிச்சு விட்டீங்கன்னா யார் வீட யார் எடுத்துட்டு போறது, நாங்க கொடுக்க மாட்டோம், அந்த மாதிரி போயினாக்கா எல்லாரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. தார் கமிஷன் என்ன பண்றாங்க அப்படின்னா டிசம்பர் 1948 ஐயோ கண்டிப்பா மொழி வரைய பிரிக்க முடியாது, எங்களை விட்டுருங்க அப்படின்ட்டு கையை வச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்றாங்க அப்படின்னா சரி போங்கப்பா நீங்க பண்ணலாம், என்ன நானே போறேன் அப்படின்ட்டு இந்தியாவோட பிரதமரை நேரடியாக களத்துல குதிக்கிறாரு. யார் யார் அப்படின்னா ஜேவிபி கமிட்டி, ஜவஹர்லால் நேருக்கு J, வல்லபாய் பட்டேலுக்கு V, பட்டாபி சீதாராமையாக P. இவங்களும் போறாங்க. டிசம்பர் 1948 ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கும் போயிட்டு இவங்களுக்கு என்ன நிலைமை வந்ததோ அதே நிலைமை தான் இவங்களும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டெல்லிக்கு திரும்பி வந்துட்டாங்க. ஏப்ரல் 1949 டெல்லிக்கு திரும்பி வந்தாச்சு. ஒரு 4 வருஷம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. 1953 ஒரு மிகப்பெரிய குண்டு ஒன்று போயினாக்கா நேர்காணல விழுது. என்ன அப்படின்னா அக்டோபர் 1953 பொட்டி ஸ்ரீராமுலு ஆந்திராவில் 56 நாள் ஃபாஸ்டிங் ஆளு மண்டையை போட்டாரு. ஸோ மண்டே போடுறோம் என்ன ஆகுது அப்படி கலவரம் மிக பெருசா வெடிக்குது. எங்களுக்கு ஆந்திரா வேணும், தெலுங்கு பேசுறவங்க நிறைய பிரிச்சு கொடுங்க அப்படின்ட்டு மிக பெருசா போராடுறாங்க. ஸோ அப்ப என்ன பண்றாங்கன்னா சரி சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு 1953 ஃபர்ஸ்ட் ஆந்திரா தான் இந்தியாவில் மொழி வாரியே பிரிக்கப்பட்ட முதல் மாநிலம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட் ஆஸ் லிங்குஸ்டிக் பேசிஸ். ஸோ பிடிச்சாச்சு. ஓகேங்களா?
பிரிச்சுட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, சரிப்பா உங்களுக்கு பிரிச்சு கொடுத்துட்டோம், நீங்க வந்து யார்ட்டையும் சொல்லாதீங்க, நீங்க மட்டும் பத்திரமா வச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாயை மூடுறதுக்குள்ள இந்தியா ஃபுல்லா பரவிடுச்சு. சரி வழி இல்ல, இந்தியா ஃபுல்லாவும் மொழி வாயை பிரிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசம்பர் 1953ல ஃபசல் அலி கமிஷன் அப்படின்னு ஒரு கமிஷனை உருவாக்குறாங்க. இந்த கமிட்டில யார் இருக்காங்க அப்படின்னா, KM பணிக்கர், HN குன்ஸ்ரு, தலைமை ஃபசல் அலி. ஓகேங்களா? இவங்க வந்து பக்கா ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, ஓகே மொழி வாரியா ஸ்டேட்ஸை பிரிக்கலாம், ஆனா ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு லாங்குவேஜ் தேவை கிடையாது. ஒரு ஸ்டேட்ல எத்தனை லாங்குவேஜ் இருக்கட்டும். எக்ஸாம்பிள் தமிழ்நாடு இருக்கு அப்படின்னா தமிழ் வந்து மெயினா இருக்கட்டும், மலையாளம், தெலுங்கு, கன்னடம் எல்லாமே மைனாரிட்டியா இருக்கட்டும், சிறுபான்மையா இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஸ்டேட்ஸ் பிரிக்கும் போது எல்லாரும் ஈக்குவலா பிரிங்க, யூனிட்டியா பிரிங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி நீங்க பிரிக்க அந்த ஸ்டேட்ஸ் எல்லாமே இந்தியாவோட டெவலப்மெண்ட்டுக்கு வந்து பிறகு வழி வகுக்கணும், அது மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா? சோ அப்ப டிசம்பர் 1953ல உருவான இந்த கமிஷன் தான் இந்தியாவை பாட்டு பாட பிரிச்சதுக்கான காரணம். ஓகேங்களா? சரிங்க. சரி நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ராஜ்மன்னார் கமிட்டி 1969ல டிஎம்கே கவர்மெண்ட் பண்ணிருப்பாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் முழுக்க முழுக்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? என்ன கமிட்டி அப்படின்னு பார்த்தா அப்படின்னா சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன். ஓகேங்களா? சோ மத்திய மாநில உறவுகளை பத்தி பேசியிருப்பாங்க. சோ ஃபுல்லாவே இக்னோர் பண்ணிட்டாங்க. சோ நம்ம ஃபுல்லா பார்க்க வேணாம். இந்த இயர் பாத்துக்கோங்க, கவர்மெண்ட் பாத்துக்கோங்க, பேர் என்ன அது மட்டும் பார்த்துட்டு போதுமானதுதான். அதுக்கப்புறமா ஆனந்த்பூர் ஷாஹிப் ரிசர்வேஷன். ஓகேங்களா? என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா 1973ல அகாலிதள் பஞ்சாப்ல ஒரு ஃபேமஸான ஒரு கட்சி. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, டிஃபென்ஸ், ராணுவம், வெளியுறவு அமைச்சகம், ஃபாரின் கம்யூனிகேஷன் இது மட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கட்டும், மத்த எல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட் கொடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரெசல்யூஷன் பண்ணிருப்பாங்க, ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. ஆனா அது வந்து கடைசியா வந்து சக்சஸ் ஆயிருக்காது. ஓகேங்களா? சோ இயர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி நெக்ஸ்ட் பார்க்கலாமா? சர்க்காரியா கமிஷன். சர்க்காரியா குழு பார்த்தோம் அப்படின்னா 1983ல சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசு உருவாக்கி இருப்பாங்க. பெடரல் ஸ்ட்ரக்சர், கூட்டாட்சி முறை எப்படி வந்து உருவாக்கலாம் அந்த மாதிரி பேச சொல்லியிருப்பாங்க. மொத்தம் 247 ரெக்கமெண்டேஷன் கொடுத்திருப்பாங்க. அதுல 180 வந்து சக்சஸா நிறைவேற்றிருப்பாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்டர் ஸ்டேட் கவுன்சில் 1990ல என்னன்னா, ரெண்டு ஸ்டேட்டுக்கு என்ன பிரச்சனை பேசிக்கிறதுக்காக ஒரு கவுன்சில் வந்து உருவாக்கி இருப்பாங்க. அந்த கவுன்சில் இந்த கமிட்டி மூலியமா தான் உருவாக்கி இருப்பாங்க. ஓகேங்களா? சோ இப்ப நம்ம கமிஷன் மட்டும் பாக்கிறதுனால இந்த இயர் இந்த பேர் மட்டும் பாத்துங்க, அதுவே மோர் தென் எனஃப். ஓகேங்களா? அதுக்கப்புறமா புன்சி கமிஷன். இந்த புன்சி கமிஷனும் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் சம்பந்தப்பட்டதுதான். 2007ல உருவாக்கி இருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா, ஸ்டேட்ஸ்குள்ள இருக்கிற எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல், ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரலுக்கும் உள்ள பொருளாதாரம் மற்றும் அரசியல் சார்ந்த பிரச்சனை என்னென்ன இருக்கு அது சரி பண்ணலாம் சொல்றதுக்காக இந்த கமிட்டியை உருவாக்கி இருப்பாங்க. ஓகேங்களா? சோ புன்சி கமிஷன், சர்க்காரியா கமிஷன், ராஜீவ் மன்னார், அகப் ஷாஹிப் எல்லாமே வந்து சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் சம்பந்தப்பட்டது. ஓகேங்களா? சரி நெக்ஸ்ட் பார்க்கலாம். பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி. இவ பார்க்க போற கமிட்டி எல்லாமே பஞ்சாயத்து ராஜ் சம்பந்தப்பட்டது. ஓகேங்களா? 1957ல ஆரம்பிச்சிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா, எக்ஸாமைன் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் 1952 ஒன்னு, இன்னொன்னு நேஷனல் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ் 1953 வந்து பண்ணிருப்பாங்க. என்ன அப்படின்னா, நம்ம தேசிய அளவில் வந்து நல்லா விரிவடையணும் அப்படின்னும், ஒரு சமூகம் நல்லா டெவலப் பண்ணணும், அதுக்காக தான் இது ரெண்டுமே கொண்டு வந்திருப்பாங்க. இந்த கமிட்டி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா 3 டயர் 3 தான் பிரிக்க சொல்லியிருப்பாங்க. கிராம பஞ்சாயத், கிராம பஞ்சாயத், பஞ்சாயத் சமிதி, ஜில்லா பரிஷத். ஓகேங்களா? 3 பிரிக்க சொல்லியிருப்பாங்க. இதுல கிராம பஞ்சாயத்து வந்து எலெக்ஷன் டைரக்டா வைங்க, பஞ்சாயத்து சமிதியும் ஜில்லா பரிஷத்தும் இன்டைரக்டா வைங்க, மறைமுகம் வைங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த கமிட்டி படி அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தியோட காந்தி பிறந்தநாள் அப்போ 1959ல ராஜஸ்தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டா வந்து உருவாக்கி இருப்பாங்க. ஓகேங்களா? சோ ஏன் அப்படின்னா, காந்தி இங்க வராரு. டிபிஎஸ்பி இருக்கு இல்லையா, அரசுக்கு நெறிக்காட்டும் முறைகள் பார்ட் 4 நம்ம வந்து பார்த்திருப்போம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஆர்டிகல் 40 சரத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா வில்லேஜ் பத்தி பேசியிருப்பாங்க. சோ அதனால அவர் பர்த்டே அன்னைக்கு இது வந்து பண்ணிருப்பாங்க. இருந்தாலும் இது வந்து முழுசா முழுமை அடையல. அதுக்கப்புறம் நிறைய கமிட்டிஸ் எல்லாம் ஃப்ரேம் பண்ணாங்க. சரி வாங்க என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். அசோக் மேத்தா கமிட்டி 1977ல இந்த ஸ்டெப்ஸுமே எடுக்கல. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஜனதா பார்ட்டி மூலமா கொண்டு வந்திருப்பாங்க. சோ இந்திரா காந்தி வந்து எமர்ஜென்சி கொண்டு வந்ததுக்கு அப்புறமா இந்தியாவில் ஃபர்ஸ்ட் நான் காங்கிரஸ் கவர்மெண்ட் ஜனதா பார்ட்டி மொராஜி தேசாய் அவர் தலைமை நடந்திருக்கும். அதுக்கப்புறம் ஆட்சி வந்து களையப்பட்டிருக்கும். சோ களையப்பட்டதுனால இந்த கமிட்டி கொண்டு எதுவுமே வந்து ஃபாலோ பண்ணிருக்க மாட்டாங்க. இருந்தாலும் கர்நாடகா, வெஸ்ட் பெங்கால், ஆந்திரா இவங்க மட்டும் 3 பேர் மட்டும் இந்த கமிட்டி பேஸ் பண்ணி சில பஞ்சாயத்து வந்து உருவாக்கி இருப்பாங்க. சோ என்ன ரெக்கமெண்டேஷன் நம்ம பார்க்க வேணாம், ஜஸ்ட் லைக் தட் இயர் பாத்துக்கோங்க, என்ன பேரு அதை பாத்துக்கோங்க, எல்லாமே பஞ்சாயத்து ரிலேட்டட் தான். ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஜிவிகே ராவ் கமிட்டி 1985லயும், தண்ட்வாலா கமிட்டி 1978ல உருவாக்கி இருப்பாங்க. நெக்ஸ்ட் ஹனுமந்தா ராவ் கமிட்டி 1984ல உருவாக்கி இருப்பாங்க. எல்எம் சிங்கி கமிட்டி 1986ல உருவாக்கி இருப்பாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி மாறி மாறி கமிட்டிஸ் எல்லாம் பண்ணிருப்பாங்க. ஒருவேளை என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, நரசிம்மராவ் கவர்மெண்ட் தலைமையில 1991ல கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிருப்பாரு. 73rd அமெண்ட்மெண்ட் 1992 73வது அரசியல் திருத்தம் 1992ல பார்ட் 9 பார்ட் 9ல வந்து பஞ்சாயத்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க.
அதுக்கான ஆர்டிகல் சரத்து பார்த்தோம் அப்படின்னா 243 இருந்து 243 வரைக்கும் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. 11th ஷெட்யூல் 11 அட்டவணையில பஞ்சாயத்து ராஜ் பத்தி பேசியிருப்பாங்க. அதே மாதிரி 12th ஷெட்யூல் 12வது அட்டவணையில முனிசிபாலிட்டி பத்தி பேசியிருப்பாங்க. 74th அமெண்ட்மெண்ட் 74வது அரசியல் திருத்தம் ஆர்டிகல் 243 பி இருந்து 240 ZG வரைக்கும். ஓகேங்களா. என்ன அப்படின்னா Z முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப ZA ZB அந்த மாதிரி கண்டினியூ ஆகும். சோ ஆர்டிகல்ஸ் ஸ்டார்டிங் எண்ணி பாத்துங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, நெக்ஸ்ட் கமிட்டி பார்க்கலாமா. சந்தானம் கமிட்டி. சந்தானம் கமிட்டி எதுக்காக அப்படின்னா கரப்ஷன் பிரிவென்ஷனுக்காக, ஊழல் தடுக்கிறதுக்காக உருவாக்கி இருப்பாங்க. 1962 64 வரைக்கும் இந்த கமிட்டி தான் சிபிஐயும் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் மத்திய கண்காணிப்பு குழு ரெண்டுமே உருவாக்குறதுக்கு இந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன் தான் உருவாக்கி இருப்பாங்க. ஸோ சிபிஐ சிபிசி. ஸோ இந்த வந்து நேம் வந்து பாத்துங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, நெக்ஸ்ட் மண்டல் கமிஷன் 1979 ஃப்ரேம் பண்ணிருப்பாங்க. ஓபிசி ரிசர்வேஷனுக்காக. என்ன அப்படின்னா ரிசர்வேஷன் எவ்வளவு பண்ணிக்கோங்க இடஒதுக்கீடு, ஆனா 50% தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுதான் வந்து இப்பத்திய பிஜேபி கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 10% எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் அதை பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு சாத்தியம், என்னென்ன ரூல்ஸ் இருக்கு, என்ன கண்டிஷன் இருக்கு வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க் நான் வந்து கொடுத்திருக்கேன். ஸோ கண்டிப்பா பாருங்க, ஸோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா. இதுக்கப்புறமா ராம்நந்தன் கமிட்டி. இந்த கமிட்டி எதுக்காக அப்படின்னா 1993 கொண்டு வந்திருப்பாங்க. கிரீமி லேயர். அதாவது இப்போ ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்க அப்படின்னா அவங்க சம்பளம் வந்து அதிகமா இருக்கும். சோ அப்ப சம்பளம் அதிகமா இருக்கும்போது அவங்க பசங்க ஒரு ஜாப் அப்ளை பண்றாங்க, கவர்மெண்ட் ஜாப் அப்ளை பண்றாங்க அப்படின்னா அவங்க கிரீம் லேயருக்குள்ள வருவாங்க. ஒரு லிமிட் வச்சிருப்பாங்க. உங்க பேரண்ட்ஸ் சம்பளம் வந்து இந்த லட்சம் கூட இருக்கணும், இத்தனை லட்சம் தான் இருக்கணும், அந்த மாதிரி லிமிட் வச்சிருப்பாங்க. அந்த லட்சத்துக்கு தாண்டிச்சு அப்படின்னா நீங்க நான் கிரீம் லேயர், நீங்க வந்து கண்டிப்பா ரிசர்வேஷன் அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ கிரீம் லேயர் சம்பந்தப்பட்ட ராம்நந்தன் கமிட்டி. கிரீம் லேயர்னா என்ன ஃபுல் டீடைல் நம்ம தனி வீடியோல வந்து பார்க்கலாம். சோ ஒரு பெரிய ஹிஸ்டரி நம்ம கண்டிப்பா பார்க்கலாம். ஓகேங்களா. சரி, நெக்ஸ்ட் பார்க்கலாமா. எலெக்ஷன் சம்பந்தப்பட்ட சில ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க, அந்த கமிட்டி பத்தி பார்க்கலாம். தினேஷ் கோஸ்வாமி 1990 எலெக்ஷன் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க. ஓக்ரா கமிட்டி 1993 எதுக்காக அப்படின்னா சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் என்ன பாலிடிக்ஸ் இருக்கு அதை பேசுறதுக்காக ஓக்ரா கமிட்டி. இந்திராஜித் குப்தா கமிட்டி 1998 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா எலெக்ஷனுக்கு எந்த அளவுக்கு ஸ்டேட் வந்து ஃபண்டிங் கொடுக்கலாம் அதை பேசுறதுக்காக இந்திராஜித் குப்தா கமிட்டி. எம்என் வெங்கடாச்சலையா கமிட்டி 2000 இருந்து 2002 இந்த ஃப்ரேம்குள்ள கொண்டு வந்திருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா நம்ம இந்திய கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியல் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அதை ரிவ்யூ பண்றதுக்காக தான் கொண்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் வீரப்பா மொய்லி 2007 கொண்டு வந்திருப்பாங்க. எதுக்காகனா கவர்னன்ஸ் எத்திக்ஸ் எப்படி இருக்கு, கவர்னன்ஸ் எப்படி வந்து பண்றாங்க அதை பேசுறதுக்காக தான் வீரப்பா மொய்லி கொண்டு வந்திருப்பாங்க. தன்கா கமிட்டி 2010 எதுக்காக அப்படின்னா எலெக்ஷன் லாஸும் ரிஃபார்ம்ஸ் எப்படி கொண்டு போறாங்க அதை ரிவ்யூ பண்றதுக்காக தான் இந்த கமிட்டியை கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் வந்து இம்பார்ட்டன்ட் கமிட்டிஸ். யாராவது மிஸ் ஆயிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க, மற்ற ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். சரி வாங்க அந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விச் கமிட்டி சைட் அபவுட் ஒன் லாங்குவேஜ் ஒன் ஸ்டேட் இல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, ஃபசல் அலி கமிட்டி இவங்க தான் வந்து இதுவே கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா. சரி, செகண்ட் ஒன் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின், விச் இஸ் கரெக்ட் அபவுட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அடிப்படை கடமைப்பட்டு எது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேம் இன் ஆர்டிகல் 51. ஆர்டிகல் 51 கிடையாதுங்க, ஆர்டிகல் 51 ஏல தான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ ஆர்டிகல் 51 என்ன அப்படின்னா டிபிஎஸ்பி டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அரசுக்கு நெறிக்காட்டும் முறைகள்ல ஆர்டிகல் 51 இன்டர்நேஷனல் பீஸை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஸ்வரன் சிங் கமிட்டி அவங்க மூலியமா தான் பண்ணியிருப்பாங்க. பார்ட் 4A கொண்டு வந்திருப்பாங்க. என்ன இது ஃபண்டமெண்டல் டியூட்டி அப்படின்னா இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நம்ம வந்து பார்த்துருப்போம். அடிப்படை கடமைகள், அடிப்படை உரிமைகள் நமக்கு என்னென்ன இருக்கு அப்படி பார்த்துருப்போம். கடமைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிளாகை சல்யூட் பண்றது, நேஷனல் லீடர்ஸை மதிக்கிறது, நம்ம என்விரான்மெண்டால பாதுகாக்கிறது, அதான் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கவர்மெண்ட் நம்மளுக்கு வந்து செய்யறது, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் நம்ம நாட்டுக்காக செய்யறது. ஓகேங்களா, அதான் டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் இந்த பார்ட் 4A எங்க கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா 42nd அமெண்ட்மெண்ட் 1976 42வது அரசியல் திருத்தம் 1976 தான் இந்த பார்ட் 4A கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா. சரி, அப்ப இது பார்த்தோம் அப்படின்னா இது மட்டும் தான் தப்பா இருக்கு, 2ம் 3ம் கரெக்டா இருக்கு. ஓகேங்களா. சோ ஆப்ஷன் டி மட்டும் தான் கரெக்ட். ஓகேங்களா. சரி, தேர்ட் क्वेश्चन பார்க்கலாம். தேர்ட் ஒன், கமிட்டிஸ் ரிலேட்டட் டு சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன். சோ இதுல நான் பார்த்தோம் அப்படின்னா தார் கமிட்டி ஸ்டேட்டை பிரிக்கிறதுக்காக வந்தது. சோ இது கண்டிப்பா வந்து வேணா வராது. சோ ஒன்னு நம்ம எலிமினேட் பண்ண ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா. சோ ஒன்னு இங்க இருக்கு, இந்த ஆப்ஷன் வராது. ஆல் தி அபோவ் ஒன்னு இருக்கு, சோ ஆப்ஷன் கண்டிப்பா வராது. 2 and 3 இங்க கொடுத்திருக்காங்க. சோ ராஜ்மன்னர் கமிட்டி கண்டிப்பா வரும், ஆனந்த் ஷாக் கமிட்டி கண்டிப்பா வரும், சர்க்கார் கமிஷன் இம்பார்ட்டன்ட் நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா. சோ இது மூணுமே வரும். சோ 2, 3, 4 அப்படின்னு வரணும். சோ இங்க எதுவுமே இல்ல, நன்னு தான் ஆன்சர். ஓகேங்களா. சரி, லாஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். ஃபோர்த் ஒன், பஞ்சாயத்து ராஜ் பத்தி எதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பல்வந்த் ராய் மேத்தா, LM ஸ்விங்கி, அசோக் மேத்தா, GVK ராவ் கமிட்டி.
அப்படி பார்த்தா அப்படின்னா 1 3 4 5 ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்க 1 3 4 5 எங்க இருக்கு அப்படின்ட்டு சர்க்கார் கமிஷன் கண்டிப்பா வராது. ஸோ 2 வரதுனா இந்த ஆப்ஷன் கண்டிப்பா கிடையாது. ஆல் தி அபோவ் கண்டிப்பா கிடையாது. ஸோ இங்க தான் வரப்போகுது. இங்க 1 கண்டிப்பா இல்ல. ஸோ அப்ப என்ன ஆகுது அப்படின்னா ஆன்சர் வந்து நன்னு தான். புரியுதுங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் கமிட்டிஸ் நம்ம வந்து பார்த்திருக்கோம். ஸோ பார்ட்டியில இந்த தான் கமிட்டிஸ் வந்து இருக்கும். ஏன்னா கமிட்டி விட்டு போயிருந்தா அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கருத்துக்களை கமெண்ட் சொல்லுங்க. அண்ட் ஏன்னா டவுட் இருந்தாலும் கமெண்ட் டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களுக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸ் மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் ஒரு ஷேர் பண்ணுங்க, ரொம்பவே மோட்டிவேட்டா இருக்கும். இதே மாதிரி அப்டேட்ஸ்க்கு மறக்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.